இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆயத்தம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இதை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய நிச்சயமாகவே இந்த ஆயத்தமாவது எப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. ஒரு அழகான ஒரு வார்த்தையில் நம்ம இடத்துல நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்கிற யாரிடத்தையும் நம்ம என்ன பண்ணணும், உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரை பற்றி நம்ம சொல்வதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தர் நம்மை வைத்த அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நம்ம அப்படியாக அவரிடத்தில் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் என்பது நமக்கு தெரியும், அது வெறும் வார்த்தையினால் மாத்திரம் இல்லை, அது ஒவ்வொருடைய வார்த்தையிலையும் கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயத்தத்தின்படியாக நம்ம ஆயத்தமாக இருக்கப்பட வேண்டும். அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி கதையின் மூலமாய் உங்களுடைய இடத்துல நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய சரக்கு கப்பலில் இருந்த ஒரு அனுபவம் வாய்ந்த மாலுமி இருந்தார். கடல் அமைதியாக நல்லா இருந்தது. அந்த நாட்களில் அவர் தினம் என்ன பண்ணுவார், கப்பலின் அங்கே இருக்கிற சில இதெல்லாம் சரி பார்த்து கொண்டிருப்பார். கயிறுகளை பலப்படுத்துவது மற்றும் இருக்கிற சில இடங்கள்லாம் அந்த கால படகுகளை ஆய்வு செய்வார். அது மாத்திரமில்லை, அவங்களோட கூட இருந்த ஒரு இளைஞன் என்ன சொன்னாங்க, ஐயா, வானம் எவ்வளவு தெளிவாக இருக்குது, கடல் அமைதியாக இருக்கிறது, ஏன் வீணாக எவ்வளவு வேலை செய்கிறீர்கள், புயல் எப்பொழுது வரும் பார்த்து கொள்ளலாம், அப்பொழுது வரும்போது பார்த்து கொள்ளலாமே, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த மாலுமிகிட்ட கேட்கும் பொழுது அதுக்கு அந்த மாலுமி சொன்னார், தம்பி, புயல் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது, அப்போல்லாம் நம்ம அதை ஆயத்தப்படுத்த முடியாது. புயல் வருவதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணலாம், ஆயத்தமாக வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம புயலை சந்திக்க முடியும்னு சொல்லி அந்த இளைஞங்கிட்ட அந்த மாலுமி சொன்னார். அவர் சொல்லி சில நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல இரவில் பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து தாக்கியது. எல்லா கப்பலும் கூட இருந்த கப்பலெல்லாம் நிலை மாறி தடமாறி மூழ்கின. ஆனால் இந்த மாலுமி ஏற்கனவே எல்லாத்தையும் பலப்படுத்தியிருந்தார். அந்த கப்பலில் அதில் இருந்த எல்லா பாதுகாப்பு கரை சேர்ந்தன. அதனால் இது மூலமாக நமக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சோதனை அல்லது மரணம் வரும்போது நம்ம ஆயத்தப்பட நேரம் இருக்காது. அந்த சோதனையும் அந்த மரணத்தையும் நம்ம ஜெயிக்கும்போது அப்போ ஆயத்தப்படுவதை காட்டிலும் நம்ம இருக்கிற காலத்தில் இந்த அமைதியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தினமும் நம்ம பலப்படுத்தும் பொழுது, கர்த்தரோடு கூட நம்ம ஆயத்தமாக இருக்கப்படும் பொழுது, மற்றவர்களுக்கு நம்ம உத்தரவு சொல்ல எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருப்போம். அப்படியாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் நம்மோடு கூட இடைப்பட்டதுனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படு என்று நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பான நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்களை மயக்கி கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நாங்கள் விழிப்போடு இருக்க உதவி செய்யும். எங்கள் அறைகளை சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்கும்படி எங்கள் விசுவாச விலைகள் அணையாமல் எரியட்டும். திடீரென்று நீர் வரும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் மகிழ்ச்சியோடு உம்மை எதிர்கொண்டு போக கிருபை தாரும். உலக கவலைகளை எங்களை இருதயத்தின் பாரமடையாதபடி காத்துக்கொள்ள இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஆயத்தம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினதுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டில் ஆயத்தம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நீ கேட்குற உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி.